கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பின் வாழ்த்தலை கூட இந்த ஒரு மாலை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இன்றைய நாளிலும் கூட நாம் நம்முடைய குணலட்சணங்களை அபிவிருத்தி பண்ணும் பாடங்களை நாம் இன்றையிலிருந்து தொடங்க போகிறோம். ஸோ முதல் பாடமாக நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு பாடத்தோட தலைப்பு ஆறுதலின் மகன். ஸோ இந்த டைட்டில் கேட்டோன்னே எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் யாரை பற்றி நாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க. பர்னபா குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். ஸோ கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் பர்னபாவுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது, அந்த ஒரு கேரக்டர்லேருந்து நாம் என்ன விஷயங்களை நம்மளுடைய குணலட்சணங்களை மாற்றிக்கிறதுக்கு கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த ஒரு பாடத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பர்னபாவோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோரில் எழுதிக்கிறது அன்சங் ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் ரொம்ப பிரபலமாக பேசப்படாத ஒரு நபர். நிறைய நம்ம பவுல் அப்போஸ்தலனை குறித்து பேசியிருப்போம், பேதுரு குறித்து பேசியிருப்போம், அநேக அப்போஸ்தலர்கள் குறித்து பேசியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பர்னபா குறித்து அவ்வளோ அதிகமாக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்க மாட்டோம். ஆனால் அவர் ரியலாகவே பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. சரி, இன்னைக்கு அவரை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பாடம் பார்க்க போகிறோம். அவரை குறித்து ஒரு 3 விஷயங்கள் என்ன பண்ண போறோம்னா பார்க்குறோம். பாருங்க, சீப்ரு தீவு அந்த இடத்துல இருந்து தான் இவர் வந்திருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஆக்சுவலி பர்னபாங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர். ஆக்சுவலாக அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசே. அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர். ஆறுதலின் மகன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான், அதாவது பர்னபாக்குடைய அர்த்தம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ அவருடைய கேரக்டரை பார்த்துட்டு அப்போஸ்தலர்கள் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. அந்த பர்னபாக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் எப்படி ஆறுதலின் மகன்கிற ஒரு கேரக்டரை எங்கெங்க எப்படி காமிச்சாரு, இவரோட ஆறுதல் காமிச்சங்காட்டி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஸோ இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிகால சபை. இப்போ ஆதிகால சபை பேதுரு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரசங்கம் பண்றாரு. பெந்தேகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்ணி அநேக சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய இதயம் குத்தப்பட்டு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு கால சூழ்நிலையில அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு விஷயம் டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த சத்தியத்துக்குள்ள வந்தாச்சு, இனிமேல் நமக்கு உனக்கு எனக்கு அப்படின்னு இல்லாம நமக்கு நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டிசைட் பண்றாங்க. அதை நம்ம வசனத்துல படிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இப்ப என்ன டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம எதையுமே என்ன பண்ணலாம், என்னுடைய இது சகோதரனுடையது, இது சகோதரியுடையது அப்படின்னு வைக்காம எல்லாரும் என்ன பண்ணலாம்னா நமக்குள்ள எல்லாத்தையும் வித்து காமன் பண்ணிடலாம். காமன் பண்ணிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னன்னா சமம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் கொண்டு வராங்க. இந்த மைண்ட் செட் கொண்டு வரப்போ இப்போதான் நம்மளுடைய அந்த அன்சங் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபாவோட இன்ட்ரடக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் கொடுக்கப்படுது. இவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இவரும் தன்னுடைய சொத்தை என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா வித்து கொண்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா சகோதரருடைய பாதத்துல வைக்கிறாரு. படிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 37 வசனங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36 முதல் 37 வசனங்கள். சீப்புரு தீவானும் லேவி எனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இவரோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த ஊரு எந்த கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு அவருடைய பேரை சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா.
ஸோ அப்போ இவர் இன்ட்ரடக்ஷனே எப்படி தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் பேரை வச்சு என்ன பண்ணல கொடுக்கல, அவருடைய கேரக்டர் வச்சு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இவர் இப்படி தான் வாழ்ந்தாரு, இவர் இப்படி வாழ்ந்த காட்டி தான் யார் அவருக்கு பேர் வச்சிருக்காங்களாமா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிக்கிறாங்களாமா அவர் ஆறுதலின் மகன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இவரு என்ன பண்றாருன்னா தாங்கிட்ட இருக்கிற அந்த நிலத்தை என்ன பண்றாரு வித்துட்டு இப்ப யாருடைய பாதத்துல வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா யோசையோட பாதம். ஸோ அப்போ இவருக்குன்னு இருக்கிற ஒரு இடத்த என்ன பண்றாருன்னா விற்கிறாரு. இதே டைம்ல தான் இன்னும் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா இடத்த வித்தாங்க. யாருங்க? அனனியா சப்பீரா. ஸோ அவங்களுடைய விஷயத்தையும் இவருடைய விஷயத்தையும் கம்பேர் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனக்குன்னு என்ன விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பாதத்துல வச்சாங்க. ஆனா இவர் எப்படி பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணலாம். தங்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே வித்தாரு. வித்து யாருக்கு பாதத்துல கொண்டு வந்து வச்சிட்டாருன்னா அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து விட்டாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்கள் இவர் என்னன்னு கூப்பிட்டாங்கன்னா ஆறுதலின் மகன். சரி, இவர் ஆறுதலின் மகன் அப்போஸ்தலர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னா இவர் என்ன விஷயம் செஞ்சிருக்கணும்? ஆறுதல் படுத்தி இருக்கணும். வேற நிறைய உதவிகள் என்ன பண்ணிக்கணும் செஞ்சிருக்கணும். சபையில யார் யாரெல்லாம் முன்ன வராங்களோ அவங்க எல்லாத்தையும் இவரே என்ன பண்ணணும்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதல் என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பர்னபாஸ் சொல்லி அவங்க என்ன பண்ணணும் அதிகமான உற்சாகம் என்ன பண்ணிக்கணும். இந்த உற்சாகப்படுத்துற விஷயத்தை யார் பார்த்துருப்பாங்கன்னா அப்போஸ்தலர்கள் பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான உற்சாகம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சபைகள் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ஒரு பேர் வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பர்னபா அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ இவர் எந்த ஒரு இடத்துல இருந்து வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சீப்புரு தீவு. இந்த சீப்புரு தீவுங்கிறது இங்கே தான் இந்த சீப்புரு தீவு அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இவர் வராரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் இப்படியே நடந்துட்டு இருக்குது. சபை நல்ல வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் நிறைய என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள உள்ள வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு சமாதானமா என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. ஆனா பேரலா இன்னொரு ஒரு பிரச்சனை பெருசா அங்க ஓடிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா சவுல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரை சொல்லி கூப்பிடுறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சு கொண்டு போய் இப்போ அவர் ஒரு உச்சகட்டத்துக்கு போறாரு. என்னன்னா நான் என்ன பண்றேன்னா எருசலேம்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு எங்க போறாரு தமஸ்குக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த பேர் சொல்லி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இந்த மார்க்கத்தை சேர்ந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்கிறாரு. இப்பதான் இவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா யாரை மீட் பண்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து யாரை மீட் பண்ற பார்த்தீங்கன்னா சவுலா இருக்கக்கூடிய அந்த ஒரு பவுல் என்ன பண்றாருன்னா மீட் பண்றாரு. அந்த பவுல் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்வர்ஷனுக்குள்ள வராரு. இப்ப இவர் யாரை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகோதர சகோதரி 2 minutes. சாரி, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுலோட கன்வர்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு சவுல் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனை பண்ணி இந்த ஒரு மார்க்கத்தை சேர்ந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு இருக்கிறாரு. இப்போ இவரோட கன்வர்ஷன் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர்கிட்ட பேசுறாரு, முள்ளில் உதிப்பது உனக்கு கடினமாம். அப்போ அவர் கேட்குறாரு நீங்க யாரு அப்படிங்கிறப்ப நீ கஷ்டப்படுத்துற இயேசு கிறிஸ்து நான் தான்ப்பா அப்படின்னோடனே உடனே இவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கன்வர்ஷன் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு இப்போ இவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா கண்ணில் என்ன ஆயிடுச்சுங்க அந்த ஒரு கண் வந்து மூடப்பட்டுருச்சு. இப்போ அது ஊருக்குள்ளே போறாரு. அங்கே அனனியா அப்படிங்கிற ஒரு சகோதரன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கண்களை திறக்க வச்சோன்னா உடனே என்ன ஆரம்பிச்சுறாரு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான்
உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கக்கூடிய காரியத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நேற்று வரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, இப்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டு இருந்தவர் இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ரட்சகர், அவர் மூலியமாக தான் நமக்கு எல்லாமே வருது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கிறாருன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் யாரும் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. யூஸ்வலாகவே எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு வேளை இவர் கன்வெர்ட் ஆன மாதிரி வந்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏமாத்திட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் வரும். ஆனால் இவர் அந்த 9ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் பிரசங்கம் பண்ணுறதை பார்த்து அநேகர் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. அங்கிருந்த யூதர்கள் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் கல்லறி என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்துருக்காங்க. அங்கிருந்து எங்கே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க போயிருங்கன்னு சொல்லி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதிலேருந்து கூடையில் வச்சு இறக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரை அனுப்பிச்சுட்றாங்க. இவர் நேராக எங்கே வராருன்னா எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு வராரு. வந்து என்ன நடக்குதுங்கிற படிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசனென்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இப்போ எங்க வர்றாருன்னா நேராக எருசலேமுக்கு வர்றாரு. இப்போ அவங்களுக்கு என்னென்ன நடந்த விஷயத்த கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே இவர் வந்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. நேற்று வரைக்கும் எல்லாத்தையும் கொலை செய்ய பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ நம்ம கூட வந்து என்ன பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறேங்கிறாரு. இவளை சேர்த்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் யாருக்கு வந்திருக்கும்? யூஸ்வலாகவே எல்லாத்துக்கும் வரும். இப்போ இதே பயமும் ஒரு தயக்கமும் யாருக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கும் வந்திருக்கு. இப்போ இவருக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஒரு சபையில் போயிட்டு இணைஞ்சாதான் இவர் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஊழியங்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு பவுலுக்கு. இப்போ இவர் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தயக்கம் காமிக்கிறாங்க. இப்போ இவருக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு சப்போர்ட் வந்து இவர் உள்ள கூட்டிகிட்டு வந்தால் தான் தொடர்ந்து இவர் என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். இப்போ இந்த சப்போர்ட் இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஒரு சகோதரன் வராரு. சகோதரன் வந்து இவருக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இப்போ என்ன பண்றாருன்னா, பர்னபா இங்க வரதுக்கு முன்னாடியே பவுலோட கன்வர்ஷன் என்ன பண்ணிட்டாரு, டீட்டெயில் கனெக்ட் பண்ணிட்டாரு. இவர் எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணாரு, இதனால என்னென்ன நடந்துச்சு, எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சகோதரன் கண்டிப்பா என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது யார் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்படின்னா பர்னபா கன்ஃபார்ம் பண்ணிட்டார். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ சகோதரர்கிட்ட இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த சகோதரனுக்கு நான் என்ன பண்றேன், சப்போர்ட் பண்றேன். இந்த சகோதரன் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கூட ஊழியம் பண்ணலாம். இந்த சகோதரோட ஊழியத்தை யார் அங்கீகரிச்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் தேவனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா சப்போர்ட் பண்றாரு. அதனாலதான் இவர் பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, ஆறுதலின் மகன். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல பர்னபா பவுல் அப்போஸ்தலனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் வேற யாராச்சும் மூலியமா என்ன பண்ணியிருப்பாரு, கண்டிப்பா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. ஆனா இவரு அவருடைய கேரக்டர் என்ன பண்றாருன்னா கரெக்டா என்ன பண்றாருன்னா ப்ரூவ் பண்றாரு. என் பேரு ஆறுதல் மகன் அப்போஸ்தலர்கள் வச்சது தப்பு இல்லை, அது நான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய கேரக்டரை ப்ரூவ் பண்றாரு. கரெக்டா அந்த சகோதரனுக்கு பவுல் அப்போஸ்தலன் நம்ம சொல்ற அளவுக்கு வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரா இருந்திருக்காங்க, ஒரு இனிஷியல் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. ஒருவேளை இந்த இடத்துல பர்னபா சப்போர்ட் பண்ணலைன்னா உள்ள வந்திருக்கலாம், மேபி என்ன ஆயிருக்கலாம், லேட் ஆயிருக்கலாம். ஆனா தேவன் கரெக்டா என்ன பண்றாருன்னா பர்னபா வச்சு இப்போ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பவுல் அவளை உள்ள கொண்டு வர்றாரு. தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா ஊழியங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இவர் உள்ள வந்தோடனே இவர் யார் கூட ஜாயின் ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா கூட ஜாயின் ஆயிட்டு பர்னபா தான் எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுவாருங்களா, இந்த சகோதரனை ஊழியத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா கூட்டிட்டு போவார். தொடர்ந்து கூட்டிட்டு போய் அநேக இடங்கள்ல இவருக்கு என்ன பண்ணுவாருன்னா வாய்ப்பும் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய பார்வையில இன்னும் வளர்றதுக்கு யார் இங்க சப்போர்ட் பண்ணிக்கிறா அப்படின்னா பர்னபா சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்க ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சகோதரனுடைய மரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய மரணம் அங்க ஒரு பெரிய பிரச்சனையா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த சகோதரன் எல்லாரும் முன்னாலும் என்ன பண்ணிக்கிறாங்க,
கல் எடுத்து அடிச்சு கொண்டுட்டாங்க. உடனே இதை பார்த்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்களாமா, சிதறி போயிட்டாங்களாமா. சிதறி போனவங்க நிறைய ஊருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்காங்க. அப்படி போனவங்க எங்கெங்க போயிருக்காங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20 முதல் 21ஆம் வசனம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தார சிலர் எங்க போறாங்களாமா, அந்தியோகியா பட்டணத்துக்கு போறாங்க. இவங்க ஏன் போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஸ்தேவானுடைய மரணம் அங்க என்ன பண்ணிக்குன்னா நிறைய பேத்துக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு கலக்கத்தை என்ன பண்ணிக்குன்னா உண்டாக்கியிருக்கு. அந்த கலக்கத்தினால அநேக இடத்துக்கு என்னென்ன சிதறி போனவங்க இப்ப எங்க போயிட்டாங்க அப்படின்னா, அந்தியோகியா பட்டணத்துக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா போயிருக்காங்க. அங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்பல் என்ன பண்ணிக்கிறாங்க, பிரசங்கிச்சிருக்காங்க. இவங்க அங்க இடத்துல காஸ்பல் சொன்னதுனால அநேக பேர் என்ன பண்ணிருக்காங்களாமா, உள்ள சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்திருக்காங்க. இப்ப இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்தோடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய பேத்துக்கு சத்தியம் போயிட்டே இருக்கு. நிறைய பேத்துக்கு சத்தியம் போயிட்டே இருக்கு. அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்ப இந்த சத்தியம் போயிட்டு இருக்கிற எல்லாரும் நிறைய பேர் உள்ள வந்தாச்சு. இப்ப நிறைய பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் சத்தியத்தை சொன்னாங்க, உள்ள வந்தாச்சு. சத்தியம் கேட்டு உள்ள வந்தவங்களை அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே இருந்து பண்ண முடியாது. இன்னும் அவங்களை என்ன பண்ணணும்னா பலப்படுத்தணும். அதுக்கடுத்து என்னன்னா அவங்கள வழி நடத்தணும். இந்த ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேவைப்பட்டிருக்கு. இப்போ இதை குறித்து சகோதரர் சொன்ன ஒரு விஷயத்த மட்டும் நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். அது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கிரேட் நம்பர் பிலீவ்டு. அதாவது என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள வந்திருக்காங்க. இவங்க பிரசங்கிச்சதோட ஒரு பலன் கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்சிருக்கு. ஆனால் நிறைய பேர் வர்றதுனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நிலைச்சு நிற்பாங்கன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ள வந்தவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஆறுதல் தரக்கூடிய விஷயம் பண்ணணும். தொடர்ந்து அவங்க என்ன பண்ணணும்னா சத்தியத்தில் வழிநடத்தக்கூடிய காரியம் என்ன பண்ணணும்னா பண்ணணும். உள்ள கொண்டு வந்தால் மட்டும் என்ன பண்ணாது, பத்தாது அப்படிங்கிறது. அதாவது ரெண்டு விஷயம் சொல்றது, பிலீவிங் இஸ் ஒன் திங் அண்ட் டேர்னிங் இஸ் ஒன் திங். அதாவது அவங்கள நம்பிக்கைக்குள்ள கொண்டு வர்றது விஷயம் ஓகே தான். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாக அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அவங்களை என்ன பண்ணணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இப்படி இவங்க எல்லாருமே சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வந்தோடனே இப்போ இவங்களுக்குள்ள என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பத்தாது, நம்ம இருக்கிற ஆளுகள் என்ன பத்தாது, இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்னா தொடர்ந்து ஊழியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தியோகியா பட்டணத்தில் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஒரு லெட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா எருசலேமுக்கு அனுப்புகிறாங்க. படிக்கலாம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 22. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். பாருங்க, இப்ப லெட்டர் எங்க போயிடுச்சு அப்படின்னா எருசலேம் ஹெட் குவார்டர்ஸ் போயிடுச்சு. சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய பேர் சத்தியத்தை கேட்டு உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து என்ன பண்ண முடியாது, ஊழியம் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருந்து என்ன பண்றோம், சப்போர்ட் கேட்கிறோம். நீங்க யாராச்சும் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க அப்படிங்கிறது. இப்ப யாரை செலக்ட் பண்ணிக்கிறாங்க, பர்னபா. அங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம்ல, ஏன் பர்னபா? அவர் தான் என்ன ஆறுதலின் மகன். அதுக்கு அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன நிர்ணயமா இருக்கும்படி எல்லாருக்கும் என்ன புத்தி சொல்றாரு. ஸோ இவர் உள்ள போனோன்னே இவருக்கு பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லா சகோதரர்களை காட்டிலும் பர்னபாவை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அந்த சகோதரன் போனா அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு என்ன வேணும், இன்னும் பக்தி வைராக்கியம் உண்டாகிற அளவுக்கு இந்த சகோதரன் அவங்களை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார் அப்படிங்கிற விஷயம் அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சு, நீ போப்பா, நீ தான் கரெக்டானால் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி யார் அனுப்புறாங்க அப்படின்னா பர்னபாவை அனுப்புறாங்க. பர்னபாவை அனுப்புறதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு, அவருடைய கேரக்டர். அதையும் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பாருங்க, அவர் குறித்து சொல்றப்ப அவர் நல்லவனும்
பரிசுத்தாவிலும் விசுவாசம். ஸோ இவருக்கும் என்ன ஒரு திறமை இருக்குன்னா, சும்மா ஒரு சகோதரர் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்களா, நீ போய்ப்பா, நீ போய் அந்த சபையை வழி நடத்து, இல்லை சப்போர்ட் பண்ணு அப்படின்னு? கண்டிப்பாக என்ன இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனாருன்னா இவரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், பிரசங்கிக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கணும். அப்போ பர்னபாவை செலக்ட் பண்ணுறாங்கன்னா இவரும் எப்படிப்பட்ட ஆளு தானே, ஒரு பெரிய ஒரு போதகர் தான். இவர் போய் அநேக விஷயங்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள அப்படியே வழி நடத்திட்டு வர்றாரு. வழி நடத்திட்டு வரப்போ பர்னபாவுக்கு இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள, நிறைய சகோதரர்கள் உள்ள வந்தாச்சு, நிறைய விஷயங்கள் என்னன்னா கற்றுக் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஆனால் இது பத்தாது. இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரருக்கு போதனைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி யாருக்கு திங்க் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பர்னபா திங்க் பண்ணுறாரு. இவர் திங்க் பண்ணுறப்போ இவர் மைண்டில் ஒருத்தர் ஸ்ட்ரைக் ஆகிட்டார். யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இவரே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த இவரும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர் தான். இவரே வழி நடத்திருக்கல, இல்லை இவரே போதிச்சிருக்காரு. ஆனால் இவர் யாரை கூப்பிட போறாரு அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாருன்னா தேடிட்டு போறார். பவுல் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். பாருங்க, இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இவரே எல்லா விஷயம் இவருக்கு தான் எனக்கு கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இவர் தான் என்ன பண்றாங்கன்னா மூப்பர் செலக்ட், அங்க இருக்கிற அந்த எருசலேம்ல இருக்கிற மூப்பர்கள் செலக்ட் பண்ணி நீ போய் என்ன பண்ண வழி நடத்துங்க. ஆனா இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, என்னுடைய விஷயங்கள் பத்தல, இந்த விஷயங்கள் யாரு போதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பவுல் அப்போஸ்தலன் போதிச்சா நல்லா இருக்கும். சகோதரர் சொல்றப்போ எப்படி சொல்லுவாருன்னா, பர்னபாஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி பவுல். பவுலுக்கு ஒரு ஒரு வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்குறா அப்படின்னா பர்னபா. ஏன் பவுலுக்கு பர்னபா ஏற்படுத்தி கொடுக்குறேன்னா, ஏற்கனவே 9ஆம் அதிகாரத்துல இவர் பேசினார் இல்லையா, பவுல் அப்போஸ்தலன் பேசினார், அது எல்லாத்து விஷயத்தையும் கவனிச்சுட்டு அவரோட இந்த ப்ராட் திங்கிங் எல்லாத்துக்கும் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பர்னபாக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா பர்னபா யாரை செலக்ட் பண்றாருன்னா, பவுல் அப்போஸ்தலன் இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு போதிச்சா என்னை காட்டிலும் பக்தி விருத்தி யாருக்கு உண்டாகும் பார்த்தீங்கன்னா இந்த சபையாருக்கு உண்டாகும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பர்னபாக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உள்ள கொண்டு வந்தாரு, போதிக்க சொன்னாரு. 2 பேரும் என்னவா மாறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் இன் கிரைஸ்ட். 2 பேரும் ஊழியத்துக்கு தொடர்ந்து 2 பேரும் ஒன்னா போறதுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாங்க. அநேக ஊழியங்கள் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். முதலாம் பிரயாணம் ஃபுல்லாவே யார் கூட தான் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் பர்னபா கூட தான் போனாரு. இப்ப பர்னபா பவுலை கூப்பிட்டு போனாரா, பவுல் பர்னபா கூப்பிட்டு போனாரா? ஆக்சுவலி டிராவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்ப்போம், பவுல் ஃபர்ஸ்ட் ஜார்னின்னு பார்ப்போம். ஆனா ஆக்சுவலி எப்படி இருக்கு, பர்னபா வித் பவுல் அப்படிதான் பார்க்கணும். ஆனா அநேக இடங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் குறித்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரோட ஊழியத்தை குறிச்சும் அவர் கண்டிப்பா என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. நம்ம அவர் குறித்து என்ன பண்ணலான்னு சொல்லலாம். இவர் மாதிரி ஒரு ஊழியத்தை யாராலையும் செய்ய முடியாது. ஆனா கூடவே இருந்த பர்னபா, அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பர்னபா, அவர் குறித்து நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல அவரை மறைச்சுதான் வச்சிருக்காரு. ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் நிறைய பாடங்கள் யாரை பத்தி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா குறித்து எடுத்திருக்காங்க. அப்ப பர்னபாவோட ஊழியமும் எதுக்கு ஈக்குவலா தான் இருந்திருக்குது, பவுல் அப்போஸ்தலனுக்கு ஈக்குவலா தான் இருந்திருக்கு. 2 பேத்துக்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் என்ன முடியாது, பார்க்க முடியாத அளவுக்கு பர்னபா என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு வழிநடத்தக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகிக்கு வந்தார்கள். இப்போ இவங்க இருக்கிற பட்டணத்தை அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறாங்க. அந்தியோகியா பட்டணத்தில் 1 வருஷம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கி இருந்து ஊழியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அநேக ஊழியங்கள் நல்லா போகுது, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நிறைய பலன்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்தியோகியால ஒரு சபை என்ன பண்ணிருக்காங்க ஸ்தாபிச்சு போயிட்டு இருக்குது. இப்போ அங்க ஒரு புதுசா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறப்போ அங்க ஒரு புதுசா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அகபு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் என்ன வரப்போகுது,
கொடிய பஞ்சம் வரப்போகுது, எல்லாரும் ரெடி ஆகிக்குங்க அப்படிங்கிறது. அது கீழேயே போட்டு கிளை உதவி ராயன் காலேஜ் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஞ்சம் அங்கே என்ன ஆயிடுச்சு, வந்தாச்சு. இப்போ பஞ்சம் வந்துச்சுன்னா என்ன தேவைப்படும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேவைப்படும். இப்போ சப்போர்ட் எங்கே தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தேவைப்படுது. சகோதரர்கள் பார்க்குறாங்க, இப்போ பஞ்சம் வந்தாச்சு, அங்கே நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிசைட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணணுங்கிற விஷயத்த டிசைட் பண்ணோன்னே அவங்க மைண்டில் யார் தான் ஸ்ட்ரைக் ஆனாங்க தெரியுங்களா, பர்னபா தான் ஸ்ட்ரைக் ஆனார். வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 30 வசனங்கள். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29 முதல் 30ஆம் வசனம் வரை. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, இப்ப சீசர்கள் என்ன பண்றாங்கன்னா காசு கலெக்ட் பண்றாங்க. காசு கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் யார் கூப்பிடுறாங்க, பர்னபா கூப்பிடுறாங்க. கூட யார் வர தெரியுங்களா, சவுல். முதல்ல சவுல் என்ன பண்ணாங்க, உள்ள வர்றதுக்கு தயக்கம் காமிச்சாங்க. இப்ப இந்த ஊழியத்துக்கு இவரும் யாரு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா டிசைட் பண்றாங்க. யார் கூட சேர்த்து அனுப்புறாங்க, பர்னபா கூட சேர்த்து சவுல் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து நீங்க 2 பேர் போங்க, நீங்க 2 பேர் போனா இந்த விஷயம் என்ன இருக்குன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்திட்டையும் காசு கையில கொடுத்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் அந்த ஒரு ஊழியத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது கூட பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். இப்போ இவங்க இந்த ஒரு காசு கொடுத்தாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் கொண்டு போய் என்னன்னா கொடுத்தாச்சு. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வரப்போ கூட இன்னொரு சகோதரன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறார். யார் அப்படின்னா மார்க்கு என்று மறுபேர் கொண்ட யோவான். இவர் யார் அப்படின்னா பர்னபாவுக்கு நெப்பியூ ஆஃப் பர்னபா அப்படின்னு ரிலேஷன் சகோதரியின் மகன் வச்சுக்கலாம், சரிங்களா, அவர் தான். இப்போ இவரும் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊழியத்துல யார் கூட ஆட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னபாவும் பவுல் கூட பவுல் கூட என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகுறாரு. தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரா இருந்தவங்க இப்போ 3 பேரா சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியங்கள் எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது கூட நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம் வரை. அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து இந்த ஒரு காஸ்பல் ஒர்க் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எங்க வராங்க, அந்தியோகியாலேருந்து எங்க வராங்கன்னா செலுக்கியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா வராங்க. அங்கிருந்து எங்க வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சீப்புரு தீவு, அதாவது செலுக்கியா அப்படிங்கிறது இங்க இருக்கு. அங்கிருந்து எங்க வராங்கன்னா சீப்புரு தீவுக்கு வராங்க. இந்த சீப்புரு தீவு யாருடைய சொந்த ஊருங்க, பர்னபாவுடைய சொந்த ஊர். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதிக்கக்கூடிய அந்த காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க சீப்புரு தீவிலும் தொடர்ந்து பிரசங்கங்கள் என்னன்னா போயிட்டு இருக்குது. அங்கிருந்து எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்போ பட்டணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க போவாங்க. இப்போ இங்க போயிட்டு அடுத்து எங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தொடர்ந்து ஊழியங்கள் இங்கே செஞ்சா பத்தாது, ஆசியா பட்டணங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சத்தியங்கள் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்கே அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போக முற்படுறாங்க. அங்க போறாங்க. அந்த வசனத்தை படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனம் வரை. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். பாத்தீங்கன்னா இங்க இந்த பாப்போ பட்டணத்துல இருந்து தொடர்ந்து எங்க போறாங்க அப்படின்னா பெர்கே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள்
செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் எங்கள் ஊருக்கே போகிறேன் அப்படிங்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தா மார்க் அப்படிங்கிற யோவான் அப்படி. ஸோ அதை குறித்து சகோதரர் எழுதுறப்ப என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லாக்னஸாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் சொல்லிக்கிறாரு. யூஸ்வலாக பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன ஆகாது, பிடிக்காது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா மார்க் நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை விட்டுட்டு தொடர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டணம், அதாவது பெர்கே அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போய் அங்கே தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. இப்போ பெர்கேலேருந்து எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா அந்தியோகியா, அதாவது ஏஷியன் அந்தியோகியா அங்கே போவாங்க. அப்புறம் இக்கோனியம், லிஸ்திரா, தெர்பே அப்படிங்கிற ஒரு பட்டணங்களில் தொடர்ந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் செய்யறதுக்கு 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கிருந்து எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டணங்கள் தாண்டி இக்கோனியம் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போவாங்க. அங்கேயும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கும். அந்த காரியத்தை கூட நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்கோனிய பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். என்னன்னா இக்கோனியா பட்டணத்திலும் போயிட்டு இவங்க காஸ்பல் சொல்றப்போ அநேகர் என்ன பண்றாங்களாமா இந்த ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க விசுவாசிச்சு இந்த ஒரு காரியத்துக்கு உடன்பட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கன்வர்ஷன் ஆகி என்ன பண்றாங்கன்னு பார்த்து இவங்களை பிலீவ் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. யூஸ்வலாகவே ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்றப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆனா இவங்க எங்கே தான் போய் பிரசங்கிப்பாங்க, நேராக வெளியே போய் பிரசங்கிப்பாங்க இல்லை, ஜப ஆலயத்திலே பண்ணுவாங்க பிரசங்கிப்பாங்க. இப்போ ஜப ஆலயத்தில் போய் பிரசங்கிச்சா என்ன ஆகும், கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பிரச்சனை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. இக்கோனியா பட்டணத்தில் போய் இவங்க சத்தியத்தை சொல்கிறாங்க. சத்தியத்தை சொல்கிறப்ப அநேகர் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்துருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். இப்போ என்னாச்சு, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தொடர்ந்து என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை செய்ய முடியாதபடி அங்க இருக்கிற சகோதரருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தவறான விஷயங்கள் கற்றுக் கொடுத்து என்ன பண்றாங்க 2 பேத்துக்கும் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அடுத்து 3ஆம் வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். என்னன்னா இவங்க என்ன பண்ணலையாமா, அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் பயப்படல, தொடர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊழியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அநேக அற்புதங்கள் அடையாளம் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அனுமதிச்சவங்க ஒரு பிளான் போட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, இவங்களை விடக்கூடாது, எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், கல் எறிஞ்சு இவங்கள கொன்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அங்க இருக்கிற சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டாங்க. டிசைட் பண்ணோன்னே சகோதரர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்க இங்க இருக்க வேண்டாம், என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பட்டணம் லீஸ்திரா அப்படிங்கிற பட்டணம் இருக்கு, அங்க நீங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து டிராவல் பண்ணி லீஸ்திராக்கு வராங்க. அந்த லீஸ்திரால அங்க ஒரு விஷயம் நடக்குது, அதையும் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இப்ப என்னன்னா லீஸ்திரால ஒரு அடையாளம் அற்புதம் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் செய்யறாரு. அங்க ஒரு பிறந்ததுல இருந்தே சப்பானியா அங்கேயே உட்காந்துட்டு இருந்த ஒருத்தரை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு என்ன பண்ணு நடங்கிறாரு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, எந்திரிச்சு நடந்துடுறாரு. இப்ப இதை பார்த்து சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே இவங்க மேல என்னன்னா அதிகப்படியான கோபம் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்குது. இப்போ இவர் என்னன்னா அற்புத அடையாளங்கள் செஞ்சோன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிலீஃப்ல வராங்க.
அதில் ஒரு உச்சக்கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா லிஸ்ட்டில் இருக்கிறவங்க போகிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதம் அடையாளம் யார் தான் செய்வாங்க? மனுஷங்க கண்டிப்பாக செய்ய முடியாது. யார் தான் செய்ய முடியும்னா கடவுள்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிவிட்டு பவுலையும் பர்னபாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மான மரியாதையோடு என்ன பண்ணுறாங்க, கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பாருங்க. அங்க இவங்க நிறைய விஷயங்கள் போதிச்சிருக்காங்க. போதிச்ச விஷயங்கள் என்னங்கன்னு பார்த்தோம்னா அவங்க மைண்டுக்குள்ள போகல. இப்போ எது மைண்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா இவங்க பண்ண அற்புதம் அடையாளம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ள போயிடுச்சு. மைண்டுக்குள்ள போயிட்டு என்ன நினைக்கிறாங்களாமா, இவங்க சாதாரண ஆளுகள்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மனுஷங்க இந்த மாதிரி என்னமே பண்ண முடியாது, ஒரு அற்புதத்தையோ அடையாளையோ செய்ய முடியாது. யார் தான் செய்ய முடியும் அப்படின்னா யார் ஒருத்தர் கடவுளாக இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முற்படுறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியினால் அவனை மெர்க்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையில் கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தான். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளாவே என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டாங்க. மாலையில் கொண்டு வந்து போடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையெல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பலி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்த்துருப்பாங்க, நாங்கள் என்ன விஷயத்த சொல்ல வந்தோம், இவங்க என்ன விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சொல்ல வந்தது உண்மையான தேவனுடைய குமாரன் யாரு, தேவன் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்பவும் இவங்க என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மனுஷர்கள் தேவர்கள் சொல்லிட்டு யாருக்கு மரியாதை கொடுக்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு மரியாதை கொடுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால என்ன பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணவே முடியல. அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க, இப்படி பண்ணாதீங்க, நாங்களும் என்னதான் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. யாரும் அங்கே என்ன பண்ண முடியல, கேட்குற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பலியிடுறதுக்கு காலை கூப்பிட்டு வந்துட்டாங்க. உடனே பவுல் அப்போஸ்தலனுக்கும் பர்னபாவுக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். அப்போஸ்தலர் ஆகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் போதும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியாச்சும் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணால் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா நாங்கள் அங்கே நின்றுட்டே இருக்கிறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. 15ஆம் வசனம். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். எங்களுடைய பிரசங்கம் இது இல்லப்பா, நீங்க எங்களுக்கு மரியாதை செய்யணுமோ இல்ல மாலை போடணுமோ பலியிடணுமோ நாங்க சொல்லல. நான் சொல்றது என்னன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனிடத்துல என்ன பண்ணணும், உங்களை மனசை திருப்பணும். இதுதான் எங்களுடைய பிரசங்கம். ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அங்கே ஒரு சைடு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் வாட்டுக்கு சத்தம் போட்டே இருக்கிறாரு. இப்போ இங்கே இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ இந்த அந்தியோகியா அந்த பட்டணத்துலலாம் ஏற்கனவே இவங்களை எதிர்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அங்கே வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்க, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல இவங்கெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க, இவங்க என்ன நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தாரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போச்சு. இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து என்ன பண்ணலாம், கல் எறிஞ்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கல் எடுத்து பயங்கரமாக என்ன பண்ணிட்டாங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கல் எடுத்து அடிக்கிறப்போ அங்கே யார் இருக்கிறா, பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறாரு, கூடையா இருக்கிறா பர்னபா இருக்கிறாரு. நம்ம அநேக இடங்கள்ல யாரை மட்டும்தான் பார்த்துருப்போம் தெரியுங்களா, அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கல்லடி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வீசுற கல்ல பவுல் அப்போஸ்தலன் மேல மட்டும்தான் பட்டிருக்குமா, பர்னபா மேலே என்ன பண்ணியிருக்கும் பட்டிருக்கும். அப்ப அந்த ஊழியத்துல யாருக்கும் பங்கு இருக்கு, பர்னபாவுக்கும் ஈக்குவல் பங்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரியான மரியாதை செய்யறப்ப ரெண்டு பேத்துக்கும் என்ன செஞ்சாங்க, இப்போ கல்லடிக்கிற மட்டும் ஒருத்தர் அடிப்பாங்களா, கண்டிப்பா என்ன இல்லை. அப்ப ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்க.
2 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, செம்மையா அடி வாங்கியிருக்காங்க. இது அடி யாருக்கு ஜாஸ்தி பட்டுருச்சு அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன கொஞ்சம் ஜாஸ்தி பட்டுருச்சு. அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாருன்னு நினைச்சு பட்டணத்துக்கு வெளியே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போட்டாங்க. அந்த அளவுக்கு அடி யாருக்கு விழுந்திருக்குன்னா பவுல் அப்போஸ்தலன் விழுந்திருக்கு. பர்னபாவும் என்னதான் வாங்கிட்டு இருந்திருக்காருன்னா அடி வாங்கி தான் இருந்திருக்காரு. இப்போ சகோதரர்கள் எல்லாம் வராங்க. சகோதரர்கள் வந்தோடனே பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்ட்டார். எந்திரிச்சுன்னா பட்டணத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காயங்கள் எல்லாம் ஆட்டுறாங்க. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஊழியத்துக்கு போனாங்க. அப்படியா? அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஒருத்தர் செத்துட்டாருங்கிற அளவுக்கு அடி வாங்கியிருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்கு போறாரு. இந்த ஒரு என்ன சொல்றது தைரியம், ஓகே, இந்த ஒரு ஜீலு. அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த ஊழியம் என்ன பார்த்தீங்கன்னா தேவனாலையும் சரி கிறிஸ்துவனாலையும் சரி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவர் கடைசியாக தைரியமா சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் என்ன பண்ணிக்கிறது செஞ்சிருக்கிறாரு. கூடவே யாரும் வந்திருக்கிறாங்க. பர்னபா வந்து இவரும் அடி வாங்கினார் தானே. அவரும் என்ன பண்றாரு, இல்லை பிரதர் நான் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருக்கிற பட்டணத்துக்கு போயிட்டு திரும்பி வருவாங்க தெரியுங்களா. திரும்பி அதே பட்டணத்துக்கு வந்து ஷீஷர்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, நீங்க என்ன பண்ணணும்னா தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு போவாங்க. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். போயிட்டு ஊழியங்களை முடிச்சுட்டு திருப்பி வரப்போ ஏன்னா இவங்க பயந்துருப்பாங்க. இவங்க வாங்கின அடி இவங்களோட காயங்கள் எல்லாத்தையும் பார்த்துன்னு பயந்துருப்பாங்க. திரும்ப வந்து என்னன்னா கம்ஃபர்ட் பண்றாங்க. என்ன கம்ஃபர்ட் பண்றாங்கன்னா இப்படியெல்லாம் அடி வாங்கணும், அடி வாங்கி தான் என்ன பண்ணணும் ஊழியங்க செய்யணும், இதை பார்த்தெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட்னஸ் என்னன்னா கொடுத்துட்டு தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியங்கள் செய்ய போறாங்க. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி எங்கே ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்தியோகியாவில் ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செலிக்கியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு வருவாங்க. அப்புறம் அந்த சீப்ரு தீவில் இருக்கிற சலாமிஸ் அங்கே வந்துட்டு பாப்போ வருவாங்க. இங்கே பாப்போலேருந்து யார் வெளியே போயிடுவாங்க அப்படின்னா மார்க் வெளியே போயிடுவார். அங்கேருந்து பெர்கே போவாங்க. அப்புறம் ஏஷியன் அந்தியோகியா அங்கே போயிட்டு இக்கோனியம் போயிட்டு லிஸ்திரா, அந்த லிஸ்திராவில் தான் என்ன வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா நல்ல செமையாக அடி வாங்குவாங்க. அடி வாங்கிட்டு தெர்பேக்கு போயிட்டு திரும்ப அதே வழியாக ரிட்டர்ன் வருவாங்க. வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்கேலேருந்து அட்டாலியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு வந்து அங்கேருந்து திரும்ப செலிசியா வந்து அஞ்சுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஜேர்னி. இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே யாரும் கூட இருப்பாங்க அப்படின்னா பர்னபாவும். ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா பர்னபா யாரை கூப்பிட்டு போயிருக்காரு, பவுலை கூப்பிட்டு போயிருக்கான்னு தான் சொல்லணும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நம்ம என்னன்னா பவுல்ஸ் ஃபர்ஸ்ட் ஜேர்னி. ஆனால் அவருடைய ஊழியத்தை தான் யார் அதிகமாக அங்கீகரிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவனும் அங்கீகரிச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவும் அங்கீகரிச்சிருக்காரு. அவர் தான் என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களாகவும் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தோன்னே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள் வரை. அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீஷருடனே அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்துட்டாருங்களா. அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து அங்க இருக்க அநேக சீஷர்களை கூப்பிட்டு அவங்க என்னென்ன டிராவல் பண்ணாங்க, அவங்க சந்திச்ச விஷயங்கள் என்ன நடந்துச்சு, புறஜாதிகளுக்கு எப்படி வந்து தேவன் சத்தியத்தை கொடுத்தாரு, எப்படிப்பட்ட ஒரு ஊழியங்கள் இருந்துச்சு, அநேக விஷயங்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ணிட்டு அங்கிருந்து எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டணத்துக்கு தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்னபா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் பவுல் அப்போஸ்தலன் கூட அவர் செஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் நமக்கு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா பர்னபா அப்படிங்கிற ஒரு பேருக்கு இப்போ அர்த்தம் என்னங்க, தி என்கரேஜர், அதாவது ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஒரு பாடத்தில் எப்படி பார்த்துருக்கோம் பர்னபா அப்படின்னா ஹி வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் தி அண்டர்டாக். இவர் எப்போவுமே பின்தங்கி இருந்து இன்னொருத்தரை முன்னேற்றி என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் ஊழியத்தை அதிகமாக செய்யறதுக்கு என்ன பண்ணுவார் வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பவுல் அப்போஸ்தலன் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்பை யாருக்கு கரெக்டாக கொடுத்தாரு,
பவுலப்போஸ்தலன் கரெக்டாக கொடுத்தாரு. பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே பிடிச்சிட்டாரு. பிடிச்சங்காட்டி தான் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலர் அப்படிங்கிற பட்டத்தை கூட யார் வர முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பவுலப்போஸ்தலன் வர முடிஞ்சுச்சு. அடுத்து மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவர் என்னதான் பார்ப்பாராமா, பர்னபா ஒரு சகோதரனை பார்த்தாருன்னா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும்தான் என்ன பார்ப்பாரு. அடுத்து என்ன பார்ப்பாருன்னா, இவர்கிட்ட என்னென்னலாம் பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவ் தான் என்ன பண்ணுவாராமா அதிகமாக என்ன பண்ணுவார், என்கரேஜ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்னபா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the truth is that we all need a Barnabas in our life whether we admit it or not. இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன அதிகமாக தேவை அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் என்னதான் அதிகமாக வேணும், பர்னபா தான் என்ன ஒரு தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சபைகளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவை இருக்குது. ஏன் பர்னபா தேவை அப்படின்னா, ஒரு பர்னபா உருவானார்னா யாரை முன்னுக்கு கொண்டு வருவார், ஒரு பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணுவார்னா உருவாக்குறார். அப்போ அநேக பர்னபாக்கள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அநேக பவுலப்போஸ்தலன் வெளியே வருவாங்க. இப்போ நான் ஒரு பர்னபாவா என்னன்னு ஒரு சகோதரனுக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா, என்ன பவுலா மாத்திரக்கு இன்னொரு சகோதரன் என்னன்னுவார், கண்டிப்பாக தேவனா ஏற்படுத்துவார். இப்போ இதுதான் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறன்னா, இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி சம் ஆஃப் அஸ் திங்க் மேபி மீ அண்ட் காட் தட் ஆல் ஐ நீட். நான் என்ன நினைப்பாங்களாமா, நான் இருக்கிறேன், தேவன் இருக்கிறார், இது மட்டும் போதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா அங்கே வசனம் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே என்ன பண்ணீங்க, இந்த ஒரு பிரமாணத்தை அங்கே எழுதி போட்டு பாருங்க போடல, நம்ம இன்னைக்கு வந்தோன்னா தான் பார்த்தேன் நான். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் சபையில் அதிகமாக தேவைப்படுற விஷயம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுமாமா சப்போர்ட் பண்ணணும். ஏன் இந்த விஷயம் தேவை, நம்ம அநேக தினம் ப்ரேயரில் கேட்குறோம் இல்லைங்களா, காலம் கொடிதாக இருக்குது. இப்போ யாரை தள்ளலான்னு சொல்லி யார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான், சாத்தான் எதிர்பார்த்த ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும். அப்போ தள்ளலான்னு எதிர்பார்த்துருக்கிறப்போ இப்போ அநேகமாக சபையில் எது தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட்னஸ் தான் என்ன பண்ணுது தேவைப்படுது. ஒரு சகோதரனுக்கு ஒருத்தர் நீங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் அதிகமாக என்ன பண்ணுவார், உள்ள வருவார். ஒருவேளை இந்த கம்ஃபர்ட்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் ஈஸியாக என்ன பண்ணுதான், கையை பிடிச்சி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னா சாத்தானுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்போ சகோதரர் மூலிமா நமக்கு தேவன் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான். இப்போ நீங்கள் ரொம்ப கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கடைசி காலத்தில் அநேக உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும். அந்த பாடுகளை ஒருத்தர் சகிக்கிறாரு, ஒருத்தர் மேற்கொள்றாருன்னா அதிகமாக அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, உள்ள வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவரை கம்ஃபர்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஆறுதல் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவர் பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணுவார்னா வெளியே வரும். ஒருவேளை நான் கம்ஃபர்ட் பண்ணால் முட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன, நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டேன்னா அது தேவன் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. அப்போ தேவன் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத பர்னபாவோட லைஃப்பில் கொடுத்துருக்கோம். பாடம் இதோட முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, கவலைப்படாதீங்க சரிங்களா. அடுத்து என்னென்னா, தொடர்ந்து பவுலப்போஸ்தலன் அவருடைய காரியத்தை சொல்கிறப்போ பர்னபா குறித்து ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்கிறாரு. அதை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? என்ன கேட்குறேன்னா பாருங்க, பேதுரு என்ன பண்ணிருக்காருன்னா கல்யாணம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருக்கிறோம், ஊழியம் பண்ணிட்டுக்கிறாரு. இப்போ நானும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். நானும் பர்னபாவும் அப்படி பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, அநேக விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணல. நாங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இப்படி ஒரு ஊழியங்கள் என்ன பண்ணோம், தேவனுக்காக என்ன பண்ணோம், டோட்டல் லைஃப் என்ன பண்ணிட்டோம், சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் நிறைய இடங்களில் பவுலப்போஸ்தலன் குறித்து பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லுவதுங்களா, பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணாமல் அநேக இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு, ஊழியம் பண்ணிக்கிறாரு. டோட்டல் லைஃப் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். கூட யாரும் பண்ணிக்கிறா, பர்னபாவும் பண்ணிக்கிறாரு. அப்போ அவரும் பவுலப்போஸ்தலன் மாதிரி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸல் லைஃப் யாரோடதும் இருந்திருக்குது, பர்னபாவோடதும் இருந்திருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பை அப்படியே டைமண்ட் மாதிரி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ இது எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு புதிய ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க 2 பேர் அப்படின்னா, ஓகே ஃபஸ்ட்டு ட்ராவல் என்னாச்சு, போயிட்டு வந்தாச்சு. தொடர்ந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ராவல் என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம்.
தொடர்ந்து போய் நம்ம ஸ்தாபிச்ச சபைகளாகட்டும் எப்படி இருக்காங்க, அது என்ன மாதிரியான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 முதல் 37 வசனங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36 முதல் 37 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிராவல் பிளான் போடுறாங்க. இப்போ பர்னபா என்ன சொல்றாருன்னா, நாம என்ன பண்ணலாம், மார்க்கையும் கூட்டிட்டு போகலாம், அவன் நமக்கு என்ன பண்ணுவானோ ஊழியத்தில் பிரயோஜனமா இருப்பான். இப்போ பவுல் என்னன்னு சொல்றாரு, வேணாங்கிற வசனத்தை படிச்சுட்டு அப்புறமா அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனம் வரை. பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் ஊண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பாருங்க, இப்போ 2 பேத்துக்குள்ள என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வந்துச்சு. கரெக்டுங்களா? கரெக்டு தானே? 2 பேருக்கு என்ன வந்திருக்கு? பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? சரி, எப்படி பார்க்கலாம்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி, எனக்கும் சகோதரனுக்கும் ஒரு சண்டை வருதுன்னா நீங்கள் எப்படி நம்புவீங்க? கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? வினோத் பாபு பிரதர் சண்டை போடுவார். ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் அவர் அடிப்போம். ஆனால் இப்போ பாருங்க, யாரையும் கம்பேர் பண்ணுறோன்னா பவுல் அப்போஸ்தலனையும் பர்னபாவையும் கம்பேர் பண்ணுறோம். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல? ஒத்துக்க முடியல. ஏன் ஒத்துக்க முடியல? அவங்க 2 பேருமே தேவனுக்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த விஷயத்துக்குள்ள போனா சகோதரர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்குமே என்ன ஒரு விஷயம் வந்திருக்குன்னா ஷார்ப் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. என்ன ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணிக்காங்கன்னா, பவுல் என்ன சொல்றான்னா மார்க்கு கூட்டிட்டு போக வேண்டாம். ஏன் அப்படின்னா அவன் முதல்ல என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல் இருக்கிறப்போ பின்னாடி வந்துட்டான். அவனை நீ திரும்பி கூட்டிட்டு போனேன்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ண முடியாதுன்னா பிளான் பிரகாரம் என்ன பண்ண முடியாது, ஊழியங்கள் செய்ய முடியாது. அவரை நம்ம கூட்டிட்டு போறது சரியில்லை, அவர் விட்டுட்டு போலாங்கிறாரு. இந்த சைடு பர்னபா என்ன சொல்றேன்னா, கரெக்டு தான், ஆமா கூட்டிட்டு போக கூடாது தான், அவர் பின்னாடி வந்துட்டார் தான், இருந்தாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணலாம், அவர் கொடுக்கலாம். அவர் கொடுத்தா கண்டிப்பா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்துல அந்த சகோதரன் வர்றதுக்கு என்ன இருக்கும், வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த விஷயம் தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப நேரம் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் ஓகே நான் என்ன பண்றேன்னா ஷீலாவை கூப்பிட்டு நான் போறேன், நீ என்ன பண்ணுன்னா மார்க்கு கூப்பிட்டு உன் டிராவல் பாரு அப்படின்னா, இப்போ பர்னபாவும் பவுலும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த விஷயத்துல யார் செஞ்சது கரெக்ட்? பர்னபா செஞ்சது கரெக்டா, பவுல் செஞ்சது கரெக்டா? 2 பேருமே செஞ்சது கரெக்டா. ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கும் பர்னபாவும் 13ஆம் அதிகாரத்திலே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஒரு வசனம் இருக்குன்னா, இவங்க 2 பேர்த்து ஊழியத்தில் என்ன பண்ணுங்க, பிரிச்சு விடுங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணுங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ என்ன அங்கே ஒரு சகோதரர் கமெண்ட்ரி கொடுத்துருப்பாருன்னா, இவங்க 2 பேரும் முன்னே என்ன பண்ணணும், ஊழியங்களை அதிகமாக செய்யணும். இவங்க 2 பேரும் ஊழியம் ஒன்றா செஞ்சாங்கன்னா கம்மியாக தான் இருக்கு அறுவடை. 2 பேர் பிரிச்சிங்கன்னா இன்னும் அதிகமான அறுவடை என்ன வேணும் வரும். அப்போ பர்னபா மேலே யாருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்திருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. தேவனுக்கும் என்ன இருக்கு நம்பிக்கை. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை பிரிங்க அப்படின்னா, பவுல் அப்போஸ்தலன் பண்ணுற மாதிரி யாரும் ஊழியம் பண்ணுவா, பர்னபாவும் ஊழியம் பண்ணுவான்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் என்னன்னா பிரிஞ்சணும். இப்போ தேவனுடைய திட்டம் இங்கதான் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா நிறைவேறுது. இப்போ பவுலும் பர்னபாவும் என்னட்டாங்க, பிரிஞ்சாச்சு. பிரிஞ்சு அப்படியே போறவரு பர்னபா அவர் சொன்ன மாதிரி யாரை உருவாக்கிட்டாரு தெரியுங்களா? மார்க்கை உருவாக்கிட்டார். மார்க், இந்த மார்க் யாருன்னா தி காஸ்பல் ஆஃப் மார்க். மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிட்டு போனார். பாருங்க, முன்னாடி இவர் என்ன பண்ணாரு, பின்னிட்டு திரும்பி வந்தவரை இப்ப யார் கூட்டிட்டு போய் மாத்திட்டா? பர்னபா. இப்ப பர்னபா கூட்டிட்டு போறப்ப என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, நீ இந்த மாதிரி பின்னால வந்து இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு ஏற்றதில்லை, இப்படி நீ பண்ணக்கூடாது, இன்னும் அதிகமான ஊழியங்கள் என்ன பண்ணணும்னா பண்ணணும்னா பின்னிட்டு திரும்பி என்ன பண்ணக்கூடாது, எந்த விதத்திலையும் பார்த்தக்கூடாதுன்னு அநேக கம்ஃபர்டான வேர்டு யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், மார்க்குக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். மார்க்குக்கு சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அவர் என்ன எழுத வச்சிட்டாரு, மார்க்குங்கிற ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணிட்டாருன்னா எழுத வச்சிட்டாரு. இப்போ இவரை யார் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாருங்களா?
பவுல் அப்போஸ்தலன் அக்செப்ட் பண்ணிட்டார். வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். பாத்தீங்கன்னா இது சகோதரர் எழுதுறப்போ இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மார்க் வேற யாரும் இல்ல, சுவிசேஷ மார்க் தான் அப்படின்னு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் முன்னாடி வேண்டான்னு சொன்னவரை இப்ப பர்னபா திரும்ப பவுல் அப்போஸ்தலன் நினைக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் யாரு, மார்க் அப்படிங்கிற அளவுக்கு யாரை மாத்திருக்கிறான், மார்க்க மாத்திருக்கிறார். அப்படின்னா பர்னபா எவ்வளவு விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்துக்கணும். அதுக்கு மார்க்கும் என்ன பண்ணிக்கணும்னு அக்செப்ட் பண்ணிக்கணும் 2 பேரும். ஏன்னா மார்க் கேட்காம போயிருந்தா என்ன பண்ணிக்காது, அந்த ஒரு விஷயம் நடந்துக்காது. அப்போ மார்க்கும் கேட்டிருக்கிறாரு, பர்னபா அவருக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்கோம். பாருங்க வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் வேண்டாம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 62. அதாவது கலப்பையின் மேல் கை வச்சு பின்னிட்டு திரும்பி பார்க்குறவன் எதுக்கு ஏற்றவன் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவன் இல்லை அப்படின்னு வசனம். ஆனா இவர் கலப்பையில கை வச்சுட்டாரு, பின்னிட்டு திரும்பினாரு. இருந்தாலும் யார் திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு, பர்னபா உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப இந்த விஷயம்தான் எங்க அதிகமா தேவைப்படுதுன்னா சபைகள். ஒரு சகோதரன் இடர்றாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போங்க. அதனாலதான் வசனம் படிக்கிறோம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. இன்னொருத்தர் பாரத்தை நீங்க சுமந்து அவர் உள்ள கூட்டிட்டு வர்றதான் உங்களுக்கு கொடுத்த என்னது ஊழியம். இந்த ஒரு ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா காஸ்பல் சொல்றோம், நிறைய பேருக்கு சபைக்குள்ள கொண்டு வரோம். ஆனா இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விஷயத்த என்ன பண்ணுங்கிறாருன்னா பண்ணணுங்கிறாரு. அநேக சகோதரர்களை கம்ஃபர்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுமாமா சபையில இன்னும் அதிகமா அவங்க ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு அவங்க ஊக்குவிக்கக்கூடிய வேலை யாருடையது அப்படின்னா நம்மளுடைய. இந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதா யாருடைய லைஃப்ல வச்சு பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்னபாவுடைய லைஃப் வச்சு பார்த்துருக்கோம். பர்னபாவுடைய மரணத்தை குறித்து அநேக விஷயங்கள் சொல்லப்படல. ஒரே இடத்துல அதாவது ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கடைசியாக அவர் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அவருடைய அந்த ஒரு பிரேதத்தை கூட யார் வச்சிருந்ததா சொல்றாங்கன்னா மார்க் ரொம்ப நாள் வச்சு இருந்ததாகவும் அப்புறம் தான் வந்து சகோதரர்கள் எடுத்து வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை அடக்கம் பண்றதாகவும். சரி, இப்போ நமக்கு என்ன அப்படின்னா பர்னபாவை போல நாம் என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா பலவீனங்களை சுட்டி காட்டி ஆறுதல் அளிக்க கூடாது. ஒரு சகோதரன் ஒரு பலவீனத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாருன்னா அதை நீங்க காமிக்காதீங்க. அதிகமா என்ன பண்ணுன்னா அவர் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன பண்ணியிருப்பாருன்னா செஞ்சிருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப பவுல் அப்போஸ்தலன் என்ன விஷயம் பண்ணிட்டு இருந்தாரு, அநேகர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, கொண்டுட்டு இருந்தாரு. இப்ப பர்னபா ஏப்பா நீ எவ்வளவு கொலை பண்ணிக்கிற, நீ போய் பிரசங்கம் பண்ண கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யார் உள்ள வந்திருக்க முடியாது, பர்னபா உள்ள வச்சாரு, பவுல் அப்போஸ்தலன் உள்ள வந்திருக்க முடியாது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் உள்ள வர்றதுக்கு பர்னபா என்ன ஒரு விஷயத்த மட்டும் பார்த்திருக்காருன்னா அவருக்கு இருக்கிற நன்மையான காரியத்தை மட்டும் என்ன நினைக்காரு பார்த்துக்காரு. இப்ப இந்த நன்மையான காரியத்தை தொடர்ந்து நீங்க ஊக்குவிச்சுட்டே இருக்கு, என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த ஒரு குறைச்சல் என்ன ஆகும்னா கம்மியாயிருக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவை அதிகமாக சொல்லி சொல்லி அவர் ஊக்குவிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய நெகட்டிவ் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இப்போ இதைத்தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அடுத்து அவர்களோட நன்மையான காரியங்களை மேற்கோள் காட்டி நம்ம பார்த்த விஷயம் தான். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் செஞ்சுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதான் அன்னைக்கே பண்ணிட்டோம்ல அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ணணுமாமா செஞ்சுட்டே இருக்கணும். அவர் வந்து எப்போ சபையா மாறுறாரோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் செஞ்சுட்டு தான் இருக்கணும். இந்த பொறுப்பு ஒரு சகோதரன் கூடுகிற சகோதரன் சபையா மாறக்கூடிய பொறுப்பு யார்கிட்டையும் இருக்கு, நம்மகிட்டே இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மைண்ட் வச்சுக்கணும். நான் கரெக்டாக இருக்கேன், நான் ஓடுறேன் கரெக்ட் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, டிசைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அன்பின் பிரமாணமே என்ன, ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்கிட்ட அன்பு கூறணும், தேவன்ட்டு, அடுத்து கூடுகிற சகோதரன்கிட்ட. இப்போ இந்த விஷயத்தை எப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அவரை கம்ஃபர்ட் விஷயத்தை செஞ்சாதான் என்ன முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு சுய தேவையை மைண்டில் வச்சுட்டு போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு போதனையோ அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செஞ்சிடக்கூடாது. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காது அப்படின்னா ஒரு ஏற்ற விதமாக இருக்காது. அடுத்து உங்கள் சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும்படி மனத்தாழ்மையுடன் செய்யணும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனத்தாழ்மையோடு தான் செய்யணும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்னபாவோட லைஃப்பில் நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சகோதரன் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டார்.
அது இந்த பாடத்துக்கு ஒரு ஏற்றதாக இருந்தங்காட்டி அதையும் நான் போட்டிருக்கேன். அந்த கடைசி பகுதியை மட்டும் நம்ம படிச்சிடலாம். ஹைலைட் பண்ணிக்குது. சகோதரரிடத்தில் இருக்க வேண்டிய சரியான மனப்பான்மை. அவர் என்னவாக இருந்தாலும் சரி, மாம்சத்தின்படி அவர் என்னவாக இருந்தாலும் அது முக்கியமல்ல. தேவன் அவருடைய இருதயத்தில் நன்மையான, உயர்தரமான, உண்மையான ஏதோ ஒன்றை கண்டுள்ளார். மேலும் தேவன் அவரை ஒரு புத்திரர் போல நடத்துவதால் அவர் சகோதரராக மேன்மையாய் கருதப்பட வேண்டும். என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, அவர் என்ன வேணா பண்ணி, ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறார், அவரை செலக்ட் பண்ணிக்கிறார். அப்படின்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர்கிட்ட ஒரு நன்மையான விஷயத்த பார்த்துதான் இந்த ஒரு ஊழியத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிறாருன்னா கூப்பிட்டு வந்துருக்காரு. அப்ப நீங்களும் அவர் என்னன்னா கனவீனமா நினைச்சிடக்கூடாது. கண்டிப்பா அவரும் என்னன்னா தேவனுடைய பார்வையில கனமான பாத்திரம்னா உங்களுடைய பார்வையிலும் எடுதான் இருக்குன்னா கனமான ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து அந்த மனுஷருடைய சுபாவத்தின்படியான பண்புகளின் அடிப்படையில் அவரை நம்மால் மேன்மையாக எண்ண முடியவில்லை என்றாலும் சமயம் வாய்க்கும் போது நாம் அவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். நாம் நமக்கு கூட்டாளியாக தெரிவு செய்யும் ஒருவராக அவர் இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் தேவன் நம்மை மேன்மையாக கருதுவதை காட்டிலும் அந்த சகோதரரை மிக மேன்மையாக கருதலாம். இதை உணர்கையில் இது நம்மை மிகவும் மனத்தாழ்மை கொள்ளவும், மேலும் அந்த சகோதரரிடமிருந்து நாம் என்னென்ன உதவிகரமான பாடங்களை பெற முடியுமோ அதை கற்றுக்கொள்ளவும் செய்யும். எந்த விதத்திலையும் யாரையும் என்ன ஒன்று குறைச்சி எடை போட்டக்கூடாது. ஏன்னா இப்போ பவுலோபோசனுடையும் பர்னபாவையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். பவுலோபோசன் ஒரு வேளை பர்னபா இவர் எந்த கொலை பண்ணாரு அந்த மாதிரி பார்த்துருந்தாருன்னா பவுல் அப்போஸ்தலனா என்ன நினைக்கிற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்துக்கூடாது. அப்போ தேவன் அவரை அழைச்சிருக்காருன்னா அவர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக வச்சிருப்பாரு அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். அநேகமாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்த்தீங்கன்னா செய்யலாம். இந்த ஒரு ஹால்குள்ளே வந்துட்டு அவர் வெளியே போகிறப்ப அதிக ஊக்கத்தோடு வெளியே போகணும். திரும்பவும் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு சத்தியம் நம்மளை இன்னும் அதிகமாக வழி நடத்துதுங்கிற அந்த ஆர்வத்தோடு என்னன்னா உள்ளே வந்து சத்தியத்தை கேட்கணும். அந்தளவுக்கு நம்ம நம்மளுடைய குணலட்சணங்களை நம்ம காமிச்சு பர்னபாவை போல அநேக பவுலப்போஸ்தலர்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாடத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கேள்வி பதில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். கேள்வி இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னாருன்னு சொல்லி அநேகத்தில் குறிப்பேன். அதே மாதிரி பர்னபா வந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொன்னாருன்னு எங்கேயாச்சும் இருக்குதா, இல்லை அவர் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பண்ணியிருக்கிறாரா? அந்தியோகியா பட்டணத்துக்கு போய் அவரு தான் பிரசங்கிச்சார். முதல்ல அவரும் புறஜாதிகள் 2 பேருமே அந்தியோகியாக்கு போய் ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தை ஆரம்பிச்சது அவரு தான். பின்னாடி தான் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு. 2 பேருமே புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் கேள்வி இல்லைன்னா நான் முடிச்சுக்கலாம். தேவன் தாமே நம் ஆசீர்வதிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட தேவனுடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்மத்தில் இருந்தபடினாலே சகோதரர் மூலமாக நல்ல ஒரு சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்தார். இப்போ பாடத்தை நம்ம நன்றாக கவனித்தோம். அநேக விஷயங்களை சகோதரர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம்.